ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உலக அழகி போட்டி நம்ம தெலுங்கானாவில் நடந்துகிட்ருக்குங்க. அந்த பற்றி சில தகவல்கள் நான் சொல்கிறேன். உலக அழகி போட்டியை பற்றி தெரிஞ்சு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கொஷின் பண்ணாதீங்க. இப்போ தெலுங்கானாவில் நடக்குதுன்னா தெலுங்கானாவோட சுற்றுலாத்துறை தான் வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணுது. ஸோ அதில் மக்களோட வரி பணமும் ஸ்பான்சர்ஸ் இருந்தாலும் அதில் மக்களோட வரி பணமும் கலந்துருக்கு. ஸோ நம்மளோட வரி பணத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்து ஃப்யூச்சரில் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டோட சுற்றுலாத்துறையும் இதில் இன்வால்வ் ஆகும். அப்போது நம்மளோட டேக்ஸும் வந்து அதில் கலந்து தான் இருக்கும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. வாங்க, இந்த அழகி போட்டியை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அதனால் என்ன பயன், இப்போ அதோட நோக்கம் என்ன, அது மாதிரியான விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த உலக அழகி போட்டி 1951ஆம் வருஷத்துலேருந்து நடத்தப்படுதுங்க. இந்தியாவில் தெலுங்கானாவில் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? இந்த மே மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து உலக அழகிலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனல் வந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுதுங்க. இதுதான் வந்து அந்த டீம். ஓகேங்களா? பிஃபோராகவே வந்து இதில் இங்கிலாந்தை சேர்ந்த அழகி மட்டும் ரிட்டன் போயிட்டாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணலை. இந்த உலக அழகி போட்டியில் கலந்துக்கிறதுக்காக பல்வேறு நாடுகள்லேருந்து 110 போட்டியாளர்கள் வந்திருக்காங்க. இதில் தான் வந்து ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க. இந்தியா சார்பாக நந்தினி குப்தா வந்து கலந்துக்கிறாங்க. இவங்க 2023 ஃபெமினா மிஸ் இந்தியாவாக செலக்ட் பண்ணவங்க. இவங்க தான் அந்த நந்தினி குப்தா, ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. இந்த உலக அழகி போட்டி எங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஹிடெக்ஸ் கண்காட்சி மையம், இது தெலுங்கானா ஹைதராபாத்தில் இருக்குங்க. இதுக்காக தெலுங்கானாவோட சுற்றுலாத்துறை 54 கோடி வந்து ஒதுக்கியிருக்கு. உலக அழகியாக பட்டம் சூட்டினவங்க தலையில் ஒரு ப்ளூ கலர் கிரீடம் வச்சுருப்பாங்க. அது வைரங்களால் நிறைஞ்சது. அதோட மதிப்பு வந்து 5 மில்லியன் அமெரிக்க டாலராங்க. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 42 கோடிக்கு சமம். இந்த கிரீடம் தான் வந்து உலகத்தில் காஸ்ட்லியான கிரீடங்களில் இதுவும் ஒன்று. ஸோ ரொம்ப காஸ்ட்லியான கிரீடம் அப்படிங்கிறதுனால ஃபைனலிஸ்ட்டுக்கு இதை கொடுக்க மாட்டாங்க. இது வந்து சுழற்சி முறையில் இருக்கும். இந்த வருஷம் இவங்க ஜெயிக்கிறாங்கன்னா இவங்கள்ட்ட இருக்கும், அடுத்த வருஷம் ஜெயிக்கிறவங்களுக்கு இவங்க போயிட்டு இதை சூட்டி விட்டுருவாங்க. இந்த உலக அழகி போட்டியில் இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் 6 பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜெயித்தது வந்து ரீட்டா ஃபரியாங்க. 1966 வந்து ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராய், டயானா ஹேடன், யுக்தா முகே, பிரியங்கா சோப்ரா மற்றும் மனுஷி சிலர். இதில் நம்ம உலக அழகின்னு நமக்கு நினைவுக்கு வர்றது ஆல்வேஸ் ஐஸ்வர்யா ராய் தாங்க. எனக்கு ஐஸ்வர்யா ராய் தான் நினைவுக்கு வருவாங்க. உங்களுக்கு எப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் வேர்ல்டுக்கான லோகோ வந்து இந்த MW இருக்குது பாருங்க, பிளாக் கலரில், இதுதான். இந்தியாவின் முதல் உலக அழகி ரீட்டா வந்து இவங்க தான். ஓகேங்களா? இவங்க டாக்டருங்க. சினிமா வாய்ப்பெலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுநேர மருத்துவராக இருக்காங்க. அப்பப்போ உலக அழகி போட்டிக்கு ஜட்ஜாகவும் இருக்காங்களாம். இப்போ அயர்லாந்தில் இருக்காங்க. இதில் அழகும் அறிவும் சேர்ந்தமையான ஒரு டெஸ்ட்டு தான் வந்து வைக்கிறாங்க. இதில் ஃபைனலைஸ் ஆகிறவங்களுக்கு தான் உலக அழகி பட்டம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தேசிய போட்டி, அதாவது எந்தெந்த நாட்டிலேருந்து அனுப்புகிறாங்களோ ஃபஸ்ட்டு அந்த நாட்டில் இருக்கிற அழகிகள்லாம் இவங்க ஜெயித்தவங்களாக இருக்கணும். அப்படி ஜெயிக்கிற அழகியை தங்க நாட்டு பிரஜையாக வந்து இந்த காம்படிஷனில் போட்டியாளராக வந்து அப்ளை பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து எங்கள் நாட்டு சார்பாக வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஏஜ் லிமிட்டு, மேரிடு, அன்மேரிடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாமே இருக்குது. கலந்துக்க தகுதி உடையவர்களை மட்டும்தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து இந்த உலக அழகி போட்டியில் கலந்துக்குவாங்க. இந்த போட்டிகளில் கலந்துக்கிறவங்களுக்கு ஆளுமை திறன், அவங்களோட பர்சனல் ஸ்கில்லு, நுண்ணறிவு, சமூக விழிப்புணர்வு எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காம்படிஷனில் கவர் ஆகிற மாதிரி தான் ஒட்டுமொத்த போட்டியே வந்து அமைஞ்சிருக்கும். இதுக்கு செப்பரேட்டாக வந்து மார்க் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அந்த டோட்டலாக யாரோட மார்க்ஸ் வந்து ஹையாக இருக்கோ அவங்க தான் வந்து உலக அழகியாக வந்து ஜெயிப்பாங்க. அழகு மட்டுமே இருக்கக்கூடாது, அழகோடு சேர்ந்து அறிவையும் தான் அங்கீகரிக்கிறாங்க. பேசிக்காக என்னென்ன காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு 20 நாள் நடக்குதுங்க இந்த போட்டி. அப்போ 20 நாளில் ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பர்சனல் ஸ்கில் எப்படி இருக்குது, அடுத்து கடற்கரையில் ஃபேஷன் ஷோ நடத்துகிறது, விளையாட்டு நிகழ்வுகள் அப்படின்னு பல போட்டிகள் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் மார்க் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இப்படி 110 காம்படிட்டர்ஸில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டே வருவாங்க. ஃபைனலாக வந்து நேர்காணல், அப்புறம் ஸ்விம்மிங் காம்படிஷன்லாம் வந்து ஃபைனலாக தான் வருதுங்க. அப்புறம் அவங்கள பர்சனல் ஸ்கில் சம்மந்தப்பட்ட கேள்வி பதில் எல்லாமே வந்து ஃபைனலில் தான் வந்து கேட்குறாங்க.
கேட்டு அவங்கள தான் உலக அழகியை வந்து தேர்ந்தெடுக்கிறார். இந்த ஜட்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உலக அழகி போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களும் இதில் ஜட்ஜஸாக இருப்பாங்களாம். இப்படி தேர்ந்தெடுக்கப்படுற உலக அழகிகளுக்கு மெயின் டாஸ்கே வந்து ஒரு வருஷத்துக்கு தொண்டு செய்கிறது தான். அப்புறம் எல்லா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கெலாம் வந்து குரல் கொடுக்கறதான். இது எந்தளவு பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. இப்படி உலக அழகிகள் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி கோடிகளை இறச்சி செய்யப்படுற உலக அழகி போட்டியோட லாபம் என்ன அப்படின்னா ஃபேஷன், அந்த காஸ்மெட்டிக்ஸு, அப்புறம் சினிமா உலகில் இவங்க வந்து நல்ல ஒரு கொடி கட்டி பறக்கலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் வந்து கிடைக்குது. நாட்டுக்கு பெருசாக நன்மை என்ன அப்படின்னா ஏதோ சுற்றுலாத்துறையெல்லாம் மேம்படும்னு சொல்கிறாங்க. நமக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு வந்து இந்த உலக அழகி போட்டி நடத்துறதுனால நாட்டுக்கு என்ன நன்மை நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். என் மைண்ட் செட்டை பொறுத்தளவு இது தேவையில்லாத தண்ட செலவு தான் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் மற்ற நாடுகள் நடத்தும்போது நம்ம வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ மற்ற போட்டி மாதிரி தான் இதையும் நம்ம எடுத்து பண்ணணும் நாட்டோட கௌரவத்துக்காக. எனிவே நம்ம நாட்டோட சார்பாக தெலுங்கானா வந்து இந்த உலக அழகி போட்டியை இந்த வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. 31ஆம் தேதி தெரிஞ்சிடும் யார் ஜெயிக்க போகிறாங்கங்கிறது. பார்ப்போம், இந்தியாவுக்கு வாய்ப்பு கிடைக்குதா இல்லை வேறு நாட்டுக்கு வாய்ப்பு கிடைக்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.